வெள்ளாங்கோயில்ல பிறந்து வெள்ளித்திரையை தனது திரைக்கதையால் ஆண்டவர். கதையை திருவிழாவா மாத்தின கதாசிரியர். திரைக்கதையை பாடமா மாத்தின பேராசான். முந்தானை முடிச்சு போட்டு கோடிக்கணக்கான மனச கட்டுனவர். எழுத்தாளர் எம்ஜிஆர் மனச ஜெயிச்சவர். அவர்தான் தமிழ் சினிமாவோட திரைக்கதை மன்னர் பாக்யராஜ் அவர்கள். 1953 ஜனவரி 7 ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் வெள்ளாங்கோயில்ல கிருஷ்ணசாமியா பிறந்தாரு. சினிமா கனவோடு சென்னை வந்தவருக்கு குருவா கிடைச்சவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள்னு பாரதி ராஜாவோட முக்கியமான படங்கள்ல உதவி இயக்குனரா பணிபுரிந்தார். பாக்யராஜ் தன் குருவை பத்தி மற்றவங்க கிட்ட குறிப்பிடும் போது எப்பவுமே டைரக்டர்னு மட்டும்தான் குறிப்பிடுவாரு. அவரை பேரை சொல்லி குறிப்பிடவே மாட்டாரு. 1981 நடிகை பிரவீணா அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பிரவீணா அவர்கள் பசி, பில்லா போன்ற படங்களில் நடித்திருந்தார். மேலும் பாக்யராஜ் அவர்களோடு பாமா ருக்மிணி படத்திலும் நடித்திருந்தார். கல்யாணமான வெறும் 2 வருடத்தில் மஞ்சள் காமாலை நோயால் 25 வயதிலேயே பிரவீணா அவர்கள் இறந்து விட்டார்கள். அது பாக்யராஜ் அவர்களுக்கு பேரிடியாக இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் பிரவீணா பரிசா கொடுத்த மோதிரத்தை அவர் போட்டிருந்தாருன்னு சொல்றாங்க. 1984 நடிகை பூர்ணிமா அவர்களை 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. எம்ஜிஆர் அவர்கள் நடித்து பாதியில் நின்று போன அண்ணா நீ என் தெய்வம் காட்சிகளை வைத்து புதிய திரைக்கதையை எழுதி அவசர போலீஸ் 100 என்ற படத்தை எடுத்தார். இப்படம் வெற்றி படமாக அமைந்தது. எம்ஜிஆர் பாக்யராஜை தன்னுடைய வாரிசாக அறிவித்ததாக வரலாறு சொல்கிறது. பல பேர் அதை அரசியல் வாரிசுன்னு எடுத்துக்கிட்டு அதிமுகவோட அடுத்த தலைவராக பாக்யராஜ் அவர்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். இதனாலதான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் இடையில் ஒரு பனிப்போர் வந்ததா சொல்லப்படுகிறது. 1985 தமிழில் ஒரு கைதியின் டைரி என்ற படத்தை பாரதி ராஜா அவர்கள் இயக்க அந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை அமைத்திருந்தார் பாக்யராஜ் அவர்கள். படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தை இந்தியில் ரீமேக் செய்ய பாக்யராஜ் அவர்களுக்கு அழைப்பு வந்தது. 1986 அமிதாப் பச்சனை வைத்து ஆக்ரி ராஸ்தான் பெயரில் பாக்யராஜ் இயக்கினார். அமிதாப்க்கு இரட்டை வேடம். முன்பு இரட்டை வேடம் படங்களை எடுத்து பழக்கப்படாத பாக்யராஜ் அவர்கள் அந்த சவால் நிறைந்த கதையை எடுத்து வெற்றி படமாக மாற்றினார். அட்டகாசமான வரவேற்பு, வசூலை குவித்தது. 2019 அமிதாப் அவர்களே என்னுடைய சிறந்த படங்கள்ல ஆக்ரி ராஸ்தாவும் ஒண்ணுன்னு சொன்னார். பாக்யராஜ் அவர்களுக்கு இந்த இந்தி படம் மிகப்பெரிய மெகா ஹிட் படமாக அமைந்தது. 1980கள் முழுக்க பாக்யராஜ் அவர்களுடைய காலம். சுவரில்லாத சித்திரங்கள், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடுன்னு தொடர் வெற்றி படங்கள் மட்டுமில்லாமல் திரைக்கதை மன்னன் அப்படின்ற பட்டமும் கிடைக்கப்பெற்றது. டி ராஜேந்தர் அவர்கள் பிரம்மாண்டமாக படம் எடுத்தால் பாக்யராஜ் அவர்கள் கிராமத்து இயல்பான கதைகளை எடுத்தார். 1987 டிசம்பர்ல எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார். அதிமுக ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு உடைந்தது. தலைமை வெற்றிடமாக மாறியது. அந்த நேரத்தில் 1989 பிப்ரவரியில் பாக்யராஜ் அவர்கள் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஆனா 1989 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. நிதி, அமைப்பு, நிர்வாக சவால்கள்னு கட்சியை நடத்த முடியல. அதனால அரசியல் இருந்து விலகி சினிமாவில் முழு கவனம் செலுத்தினார். கட்சி காலப்போக்கில் செயல்பாடுகளை இழந்து முழுதாக கலைக்கப்பட்டது. குரு பாரதி ராஜா போலவே பாக்யராஜ் அவர்களும் பல இயக்குநர்களை உருவாக்கினார். அவரிடம் துணை இயக்குநராக பணிபுரிந்த பாண்டியராஜன், பார்த்திபன், வி சேகர், லிவிங்ஸ்டன், GM குமார் போன்றோர் இயக்குநர்களாக மாறிப்போனார்கள். 1988 இருந்து பாக்யா என்ற வார இதழை நடத்தி கொண்டு வருகிறார். அதில் உங்கள் பாக்யராஜின் கேள்வி பதில் ரொம்ப பிரபலம். ஒரு முறை ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவை விட்டே விலகலான்னு முடிவு பண்ணப்ப அந்த முடிவை கைவிடச் சொல்லி தொடர்ந்து நடிக்க வச்சதுல பாக்யராஜ் அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. விஜய் அவர்கள் நடித்த சர்க்கார் படத்தின் கதை சர்ச்சைக்குள்ளான போது ஒரு இளம் எழுத்தாளர் பக்கம் நின்று நீதிமன்றம் வரை போய் நியாயம் வாங்கி கொடுத்தாரு. மகள் சரண்யாவை பாரிஜாதம் திரைப்படத்தில் ஹீரோயினாக அறிமுகம் செய்து வைத்தார். மகன் சாந்தனுவின் கல்யாணத்தில் சாந்தனு அவர்களின் விருப்பத்தின் பேரில் தற்போதைய முதல்வர் விஜய் அவர்களின் கையால் தாலியை எடுத்து கொடுக்க செய்ததின் மூலம் தன்னை சிறந்த தந்தையாக நிரூபித்தார். தொடர்ந்து திரைப்படங்களை இயக்கப் போவதாக சொல்லியிருந்த பாக்யராஜ் அவர்கள் எதிர்பாராத விதமாக மாரடைப்பின் காரணமாக ஜூன் 27, 2026 மறைந்தார். 1953 வெள்ளாங்கோயில்ல பிறந்து 2026 சென்னையில் மறைந்தார். தமிழ் சினிமா ஒரு பல்கலைக்கழகத்தை இழந்துவிட்டது. போயிட்டு வாங்க சார். உங்க திரைக்கதைகள் என்னைக்கும் எங்களோட பேசும்.